இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இந்த காலவெளியில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவ செய்திக்கு நேராக நாம் கண்டு போகலாம். காட்ஸ் எக்கனாமிக்கல் சிஸ்டம், அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் இருக்கிற வேத பாவங்களை நீங்கள் படித்து பார்க்கலானால், தகப்பன் தம்மிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நன்மையானவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ப்ராஸ்பரிட்டி வித் காட்லினஸ். ப்ராஸ்பரிட்டி வித் காட்லினஸ் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அங்கே கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அந்த 3 விதமான ஜெப விண்ணப்பங்கள், அணுகுமுறைகளை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். இன்றைக்கு நான் அதை பற்றி பேச போகிறது, ஜெப காரியத்தை குறித்து நான் பேச போவதில்லை. இன்னைக்கு தேவனுடைய செழிப்பையும் தேவ பக்தியும் குறித்து வாசிக்க போகிறோம். தேவனின் செழிப்பும் தேவ பக்தியும் என்கிற தலைப்பில் ப்ராஸ்பரிட்டி வித் காட்லினஸ். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Property is the symptoms of prosperity. Property is the symptoms of prosperity. நமக்கு இருக்கும் சொத்துக்கள், நமக்கு இருக்கும் வசதிகள், இவைகள் எல்லாம் தேவனுடைய பொருளாதார செழிப்பை நமக்கு கொடுக்கிறதாக. உலகத்திலே செழிப்பின் உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் பிரசங்கிப்பது செழிப்பின் உபதேசம் அல்ல, தேவனுடைய எக்கனாமிக்கல் சிஸ்டம், ஆண்டவருடைய பொருளாதார திட்டம், அவருடைய வரைவறை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு பார்த்தா மை எக்கனாமிக்கல் நீட்ஸ், என்னுடைய பொருளாதார தேவைகள் என்று ஒன்று இருக்கிறது. என்னுடைய பொருளாதார தேவைகள், அவைகளை சந்திக்கிறவர் தேவனே. என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவர் தேவனே. தேவன் என்னுடைய பொருளாதார தேவையை சந்திப்பதற்காக தேவன் எனக்கு தேவையான நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக நான் 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொருளாதாரத்திலே தேவனுடைய பொருளாதார திட்டத்திற்கு 3 காரியங்கள். அதில் முதலாவதாக நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு என்று சொல்லலாம். தேவையும் திருப்தியும். மறுபடியும் சொல்கிறேன், தேவையும் திருப்தியும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ், மீதமும் சேமிப்பும் என்று நாம் பார்க்கிறோம். மீதமும் சேமிப்பு, பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ். மூன்றாவதாக ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஆஸ்தியும் செழிப்பும் என்று பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஆஸ்தியும் செழிப்பும். திஸ் இஸ் காட்ஸ் ஆர்டர். தேவனுடைய விதிமுறை இவ்வாறாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய விதிமுறை இவ்வாறாகத்தான் இருக்கிறது. 1 நாளாகமம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது யாபேஸ் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். என்ன வேண்டிக் கொள்கிறார்? ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் உன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார். சில நேரங்களில் பாருங்கள், நமக்கு பிள்ளைகள் பிறக்கிற நேரங்களில் சில மனிதர்களுக்கு, சில பெண்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது வயிற்றில் உண்டான நாள் முதற்கொண்டே மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருப்பார்கள். சில குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படி தேடப்பட்டிருக்கும். சில குழந்தைகள் கருவிலை கடைக்கப்பட, அந்த கொலை செய்ய, இப்படியெல்லாம் அந்த குழந்தை வேண்டாம் என்று பெற்றோர் முடிவெடுக்கிறது, இப்படியெல்லாம் காரணங்கள் வந்திருக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், யாபேசை குறித்து வேதம் சொல்கிறது. யாபேசனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார். அப்போ அவன் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். தேவன் அவனுக்கு தீங்கு வராதபடி அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். God granted what he asked. தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால்
யாக்கோபு 1:12 சொல்கிறது, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வருகிறதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே வேண்டிக் கொள்வதற்கு நன்மையை அளிக்கிறவர், பரத்திலிருந்து பிதாவானவர் அந்த நன்மையை அனுப்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3 யோவான் 2 நாம் வாசிக்கும் போது அந்த நிருபத்திலே கூட வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4:19 என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார், மகிமையாய் நிறைவாக்குவார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வழியில கூட தேவனாகிய கர்த்தர் நாம் ஆசீர்வாதமாக இருக்க நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும்படி அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்வடைவதற்காக தேவன் இந்த திட்டங்களை அவர் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார். நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்தித்து நம்மை திருப்தி செய்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் மத்திய 7 நான் அந்த வசனங்களிலே நான் சொன்னேன், பிள்ளைகள் கேட்டால் அதை தராமல் இருப்பாரா அல்லது ஏமாற்றி கொடுப்பாரா என்று. இரண்டாவதாக பார்க்கிறோம், பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ், மீதை எடுக்கவும் சேமிக்கவும் அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நல்ல ப்ராப்பர்ட்டிகளை வாங்கவும் அதன் மூலியமாக நம்ம செழிப்படையவும் அவருக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் சம்பாதிப்பதற்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதையும் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் அவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுகிறார், மறுரூபமாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். எப்படி அவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுகிறார்? பிரசங்கி 9:11 வாசிக்கும் போது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவர் முதலாவது நமக்கு என்ன தருகிறார் என்றால், அந்த பிரசங்கி 9:11 சொல்கிறது, வேகத்தை தருகிறவராய் அவர் காணப்படுகிறார். வேகம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுவது ஷிஃப்ட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். வேகம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. சௌரியம் என்றால் ஸ்ட்ராங், பலம் தேவனிடத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து பிரெட் டு வாய்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஞானத்தை அப்பத்தை சம்பாதிக்கக்கூடிய, பொருளை சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். புத்தி, இன்டெலிஜென்ஸ், புத்தியை அவர் தருகிறார். ஸ்மார்ட்னஸ் தருகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஞானம் நமக்கு எதிலிருந்து கிடைக்கும் தெரியுமா? எஜுகேஷன், கல்வியினால கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக புத்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார். அடுத்து அறிவு, நாலேஜ் கொடுக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் 1 கொரிந்தியர் 1:26-31 வரைக்கும் வாசிக்கும் போது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறதா, ஞானமுடையவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த காலை வழியில கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வழியில கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் செயல்களில் ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் இல்லை. இந்த காலவெளியில நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவனுடைய வல்லமைக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டும். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் இப்போ நம்முடைய தலைப்பின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து வர போகிறோம். அதாவது என்ன? நம்முடைய தேவ பக்தியும் தேவனுடைய செழிப்பும். தேவனுடைய எக்கனாமிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கிறதா, தேவ பக்தியோடு இணைந்தது தான் அவருடைய பொருளாதார திட்டம். பணம் பெருக பெருக நம்முடைய பக்தி பெருகும், பணம் குறைய குறைய நம்முடைய பக்தி குறையும் என்று அல்ல. பணம் இருந்தாலும் பக்தி பெருகும், பணம் இல்லாவிட்டாலும் பக்தி பெருகும். அதுதான் தேவனுடைய திட்டம். அன்பான கர்த்தருக்குள் அதுதான் ஆபகுக்கு சொல்கிறார், அத்திமரம் துளிர்த்தாலும் துளிவிடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஆபகுக்கு சொல்கிறான் பாருங்கள். அதுதான் தேவ திட்டம். அப்படியானால் தேவ பக்தி எதுக்கு? தேவனுடைய செழிப்பு வராதா? தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் வராதா? அல்லது தேவ பக்தி எனக்கு தேவையில்லை, செழிப்பு மட்டும் போதுமா அப்படின்னா இல்லைங்க. தேவ பக்தியோடு கூட நமக்கு அருளப்படுவது தேவனுடைய பொருளாதார செழிப்பு. முதலாவதாக நாம் கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 13 4, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதுல விசேஷித்த விதமாக நாம் பார்க்க போறது இன்றைக்கு ஆபிரகாமின் தேவ பக்தியும்
லோத்துடைய தேவ பக்தியும், ஆபிரகாமின் தேவ பக்தியும், லோத்தினுடைய தேவ பக்தியும் நாம் இந்த நாளுக்கு பார்க்க போகிறோம். தேவ பக்தி என்பது முதலாவது என்ன என்றால், இம்மைக்காக நாம் தேவனை தேர்வது தேவனுடைய பக்தி அல்ல. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இம்மைக்காக மட்டுமல்ல மறுமைக்காக நாம் தேவனை தேடுகிறோம். அப்ப தேவ பக்தி என்பது இம்மையில் நாம் வெற்றியுள்ள மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருப்பதற்காக மட்டுமல்ல, நாம் மறு உலக வாழ்க்கைக்கும் நாம் ஆசீர்வாதமாக. பொருளாதார செழிப்பு என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறார் என்று தெரியுமா? நாம் பரலோகத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பதற்காக. எப்படி? தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த பணத்தை, தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த செல்வத்தை அநேக மக்களுக்கு பயனுள்ள வகையில் நாம் செலவழிக்கும்படி அதன் மேல் கர்த்தர் நம்மை அதிகாரியாக்குகிறார். எல்லாம் எனக்கு எனக்கு என்று நாம் சேர்த்து வைக்கக்கூடாது. அவருடைய ஐஸ்வர்யவானுடைய நேரம் நன்றாக விளைந்தது, உங்களை எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவன் நிறைய குடோன் கொட்டி சேர்த்து வைக்குவேன், அப்புறம் ஆத்மாவை பார்த்து சொல்லிக் கொள்வேன், அந்த ஆத்மாவை உனக்காக நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், நீ அநேக நாட்கள் புசித்து கொடுத்து சந்தோஷமாயிரு என்று சொல்லுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, இன்று ராத்திரியுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்று கேட்டார். அப்போ ஒரு கேள்வி நமக்கு அங்கே வருகிறது. அப்போ நாம ஆசீர்வாதமா இருக்கிறது தப்பா, நாம சேர்த்து வைக்கிறது தப்பா என்று கேட்டால், ஆசீர்வாதமா இருப்பதும் தப்பல்ல, அதை அனுபவிப்பதும் தப்பல்ல, சேர்த்து வைப்பதும் தவறல்ல. பின் எங்கே தவறு வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். பின் எங்கே தவறு வருகிறது? அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஐஸ்வர்யவானை ஆண்டவர் அந்த ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கி ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருந்தார். அவனுடைய ஆத்மாவுக்காக மட்டும், அவன் சாப்பிட்டு திருப்தி அடைவதற்காக மட்டும் அதை தேவன் கொடுக்கவில்லை. தேவன் அந்த ஆசீர்வாதத்தின் மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம்? அது அநேக மக்களுக்கு சென்றடைய வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், தரித்திரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு அது திறக்கப்பட வேண்டும். இவன் ஒருவனுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதற்காக தேவன் அவனை ஆசீர்வதிக்கவில்லை, அநேக மக்களுக்கு பயந்து கொடுப்பதற்காக தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அப்ப தேவனுடைய பொருளாதார திட்டத்துல தேவன் நம்முடைய பங்குதாரராக இருக்கிறார். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேலும் நம்முடைய ஆஸ்திகளின் மேலும் தேவனுக்கு இருக்கிற உரிமையையும் தேவனுக்கு இருக்கும் அதிகாரத்தையும் இவன் மறுதளித்தான் பாருங்கள். அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. தேவன் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தில் அவருக்கு பங்கு இருக்கிறது, தேவன் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல பங்குதாரராக இருக்கிறார், அவர் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல எஜமானராக இருக்கிறார், அதுல அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் என் இஷ்டப்படி இதை செலவழிக்க கூடாது, அவர் விருப்பப்படி நான் செலவழிக்க வேண்டும், அவருக்குரிய பங்கை நான் கொடுக்க வேண்டும். அந்த பங்குல அநேக ஏழை எளிய மக்களுக்கு அதுல இடமளிக்கப்படும். அந்த பொருளாதாரத்தை ஆசீர்வதித்த நிமித்தம் அந்த விளைச்சலை ஆசீர்வதித்தது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், தேவன் தன்னுடைய ஆஸ்திக்கு தன்னை அதிபதியாக வைத்திருந்த போதிலும் அதை தந்தவர் தேவனே, அதற்கு அவர் எஜமானனாக இருந்து நடத்துகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு அந்த ஆஸ்தியின் மேல் இருக்கும் உரிமையையும் அதிகாரத்தையும் பங்கையும் அவன் மறுத்திருக்க கூடாது, முழுவதும் சுயநலமாக யோசித்தார். இன்னைக்கு நம்மிடத்துல வருகிற தவறு என்ன? எல்லாம் நான் 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 எனக்கு 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 என்று நாம் நினைக்கின்ற காரணத்தினால்தான் அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் அநேகருடைய ஆசீர்வாதத்தினாலேயே அவர்கள் விழுந்து போக வேண்டிய நேரம், கெட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாராளமான குணதிசயம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தேவபக்தி குறித்து சொல்கிறது, அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் யாவரும் முதலாவது துன்பப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன படுவார்களா? துன்பப்படுத்தப்படுவார்கள். நாம் தேவபக்தியை நடக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே நமக்கு பிரச்சனைகள் தான். அநேக நம்மிடத்தில் நன்மை பெற்று நன்றி கெட்ட மக்களாய் போவார்கள், நம்மளை துக்கப்படுத்தி கொண்டு போவார்கள், கொலையிலும் குற்றுயிலுமாய் ஆக்கிவிட்டு போவார்கள். இயேசுக்கு வந்தது போல நமக்கும் வரலாம். நம்முடைய அப்பம் சாப்பிட்டு குதிங்கால உயர்த்தி நம்மை குத்துகிறதுனால, மிதிக்கிறதுனால, நம்முடைய இருதயம் வியாகுலத்தினால செத்து போகலாம். அநேக துரோகங்களை நாம் சந்திக்கக்கூடும், நம்பிக்கை துரோகிகளை நாம் பார்க்கக்கூடும், நம்மை ஏமாற்றுகிற மக்களை நாம் பார்க்கக்கூடும், நம்ம இருதயத்தை விசனப்படுத்துகிற மக்களை பார்க்கிறோம். நம்பி நிறைய காரியங்களை, நன்மைகளை நாம் அவருக்கு தாராளமாய் திறந்திருப்போம், அவரை நம்பி இருப்போம், உயிராய் நேசித்திருந்திருப்போம், எத்தனையோ காரியங்களை செய்திருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அவருடைய சுயநலமான ஒரு காரியத்தினாலே அவர்கள் நம்மை விட்டு சில நேரங்களிலே அவர் நம்பிக்கை துரோகிகளாய் நம்மை விட்டு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். துன்பங்கள் வரும் அன்பானவர்களே.
அநியாயமான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள், சிலர் துரோகங்களை செய்வார்கள், சிலர் நம்மை வேதனைப்படுத்துவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு தேவன் பலனளிப்பார். நீங்கள் செய்த நன்மைகள் நிச்சயம் உங்கள் மடியிலே வரும். நீங்கள் செய்த அநேக தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கெல்லாம் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்காமல் போக மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், சிறுகலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்ததும் தன் பலனை அடையாமல் போவதில்லை. அப்படியான அன்பானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பலன் உண்டு. உங்கள் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும், நீங்கள் சிந்தின ரத்தத்திற்கும் பலன் உண்டு. நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு பைசாவிற்கும் பலன் உண்டு. உங்களை மிகவும் அனாதையாக்கி விட்டு போகிறார்களா? மன கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீர்களா? சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? துன்பங்கள் என்பது தேவபக்தியை நடக்க நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அவை சகஜமாக வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் புதிதாக இல்லை, அது உங்களுடைய மரண பரியந்தமும் வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை, துரோகங்களை, உங்களை நம்பி மோசம் போக்குறவர்களை நீங்கள் காணக்கூடும். ஆனால் அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தை விட்டு கொடுத்து விட வேண்டாம். உங்களுடைய வேதனைகளை நீங்கள் சொல்லி அதில் நீங்கள் மாண்டு விட வேண்டாம். தேவ பக்தியை நடக்க மனதாக இருந்தால் துன்பங்கள் வரத்தான் செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரம் 2 பேர் 2ஆம் அதிகாரம் 9 வசனங்கள் சொல்கிறது. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், தேவ பக்தியுள்ளவரை தேவன் சோதனையிலிருந்து ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பக்தியை நடக்கிற நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே என்று கையை விரித்து கண்ணீர் சிந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சோதனை வந்துவிட்டது. இப்பொழுது ஒருவேளை ஒரு குறைவோ ஒரு பலவீனமோ ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறதுனால எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் இறங்க மாட்டீரா, நான் உங்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒரு தடவை இறங்க மாட்டீரா என்று தேவபக்தியை முன் வைத்து கர்த்தருக்குள்ள பக்தியாய் எனக்கு மனதாக இருந்து உடன்படிக்கை செய்து பொருத்தனை செய்து தேவ சமூகத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக யாவையும் செய்வார் ஆண்டவர். தேவ சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட போன ஒவ்வொருவரும் கண்ணீரோடு மனம் திரும்பி ஆண்டவரை தெரிந்த பொழுது வேதம் சொல்கிறது, சாலமோன் தேவாலயத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு பிரதித்தம் கொடுக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட தேசத்தில் இருந்து அவர்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி அவங்க ஜெபித்தால் அவங்க எங்கே தூர தேசத்தில் இருந்தாலும் அவளை திரும்பவும் இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உபாகம் 28 கர்த்தர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன் மேல் கோபம் கொண்டு உன்னை அடிமையாக சிறையாக உன்னை தூர தேசத்தில் உன் சத்துக்கள் கையில் உன்னை ஒப்பு கொடுத்து அங்கே நீ அடிமையாக கொண்டு போகப்படும் போது, விருப்பமே இல்லாமல் கொண்டு போகப்படும் போது, அடிமையாக அவமானத்தோடு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில துயரத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கும்படி உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உன்னை சோதனைந்து கர்த்தர் மீட்டு ரட்சிக்க அவர் வளர இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை கொடுத்தாவது, ஒரு வீட்டை கொடுத்தாவது, ஒரு நபரை கொடுத்தாவது கட்டுவேன் நாட்டுவேன் என்று சொல்லுவார். அவங்க கேட்கலீங்கன்னா அவங்களை இடிப்பேன்னு சொல்றார். அதே சமயத்தில் மறுபடியும் சொல்றார், ஒரு ராஜ்யத்தையும் தேசத்தையும் கொடுத்து நான் அழிப்பேன் இடிப்பேன் என்று சொல்லுவேன். ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி என் முகத்தை தேடினார். நான் அவர்கள் சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அவரை மீண்டும் நான் அவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில தேவபக்தினால் அவனுக்கு சோதனை வந்தது. ஆனால் கர்த்தர் சாத்தானுக்கு ஒரு படிப்பினை கொடுப்பதற்கும் பிற்காலத்தில் வாழ்கிற நம்மை தைரியப்படுத்துவதற்கும் அந்த புஸ்தகத்தை கர்த்தர் மிக அற்புதமாக வைத்திருக்கிறார். யோபின் காலத்தில் பாருங்கள், யோபுக்கு வேதாகமும் கிடையாது, தீர்க்கதரிசிகள் இல்லை, சபைகள் இல்லை, ஆண்டவருடைய பிரத்யட்சமான தரிசனங்களுக்கு அங்கே வாய்ப்புகள் இல்லை. அவனுடைய காலத்தில் இந்த மாதிரி நெட்வொர்க், இந்த மாதிரி டிவி ஊழியங்கள், பிரசங்கங்கள், புஸ்தகங்கள் எதுவுமே கிடையாது. வேதாகமே முழுமையடையவில்லை, வேதாகம் எழுதப்படவில்லை. போராட்டமான காலத்தில் இருக்கும்போது யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் அவன் இருக்கும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தரையில தாழ விழுந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், தாயின் வயிற்றில் இந்த நிர்வாணியாக வந்து நான் நிர்வாணியாக போகிறேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று அவர் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எந்த காரியத்தையும் செய்யலை,
ஆனாலும் பிசாசே, நீ அவனை சோதிக்க நீ என்னிடத்தில் உத்தரவு கேட்டாய் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 அவனுடைய மனைவி சொல்கிறார், இன்னமா நீ உன் உத்தமத்தை உறுதியா பிடிச்சிட்டு இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றார். ஆனால் அவன் பாருங்கள், தன் உத்தமத்திலே அவன் உறுதியாக நின்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவ பக்தி துன்பத்தை கொடுக்கலாம், உங்களுடைய தேவ பக்தி உங்களுக்கு சோதனைகளை கொடுக்கலாம், உங்களுடைய தேவ பக்தி உங்களுக்கு மிகவும் போராட்டமான ஒரு காரியமாக அது காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவ பக்தி இம்மைக்கானதல்ல, அது மறுமைக்குரியது. அது துன்பத்தை கொடுத்தாலும் பிறகு அது இன்பத்தை கொடுக்கும். அது சோதித்தாலும் உங்கள் தலையில சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக மாறி நீங்கள் கிரீடம் சூட்டப்படுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் ஆபிரகாமின் தேவ பக்தியும் லோத்தின் தேவ பக்தியும். இவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அளித்தார். பூமிக்கு எங்க நடக்க முடியும், அவ்வளவு தூரம் நடக்க, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன் வா என்று சொல்லி கர்த்தர் அவருடைய சொந்த தேசத்துல சொந்த ஜனங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்துல அங்க வசனங்கள் இவனமா சொல்கிறது. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தான். ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானிலும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்ன, உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கருகான சமீபம் முழுவதும் நீர்வளம் பொருந்திதான் இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தான் கருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தேவ புத்தியில் நான் சொல்லக்கூடிய இந்த தலைப்பு என்னவென்றால், ஃபெலோஷிப் வித் சூசன் பீப்புள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடன் ஐக்கியமாயிருப்பது. தேவ பக்தி என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடனே ஐக்கியமாயிருப்பது. 2 காரியங்களை சொல்லி நான் இந்த வேத வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் அவனோடு கூட சேர்ந்து ஒட்டி கொண்டான். ஆபிரகாம் பிரயாணப்படும் போது அவனோடு பல பேர் சேர்ந்தார். அவனமாகவே இந்த லோத்தும் அவனோடு கூட பிரயாணம் பண்ணினான். விளைவு அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் எல்லா குறைவும் இல்லாதபடி தேவைகளை ஆண்டவர் சந்தித்து அவனை அந்நிய தேசத்திலே கர்த்தர் அவனை கம்பீரமாக நன்றாக வைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் வந்தது, வாக்குவாதம் வந்தது. இந்த ஆர்கியூமெண்ட், இந்த வாக்குவாதத்தினாலே என்ன நடந்தது என்றால், ஆபிரகாம் இப்பொழுது சமாதானமான வழிக்கு வந்தார். என்ன வந்தார்? நம்ம சகோதரராக இருக்கிறோம், நாம் 2 பேரும் என்ன செய்ய வேண்டாம், சண்டைகளை போட்டுக்கொள்ள வேண்டாம். நாம் என்ன செய்யலாம், உனக்கு பிரச்சனையா இருக்கிறது என்றால் நீ பிரிந்து போகணும்னு விரும்புறீன்னா நீ பிரிந்து போயோ, நான் உனக்கு விட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு நீங்க பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதம் வாக்குவாதத்தில் வருவதல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தில் வருவது. நம்முடைய ஆசீர்வாதம் எதிலே வருவது? வாக்குவாதத்தில் வருவதல்ல. நிறைய பேர் வாக்குவாதத்திலிருந்து போராடி பிரச்சனை பண்ணி அதுலதான் கர்த்தர் நடத்துறார் என்று சொல்லுவார். சகோதரத்தில் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சொத்தை வாங்குவார். நன்றாய் கவனியுங்கள், தேவனுடைய எந்த ஆசீர்வாதம், எந்த வழிநடத்தலும் குழப்பம், பிரச்சனை இவைகளிலிருந்து தேவன் கிரியை செய்பவர் அல்ல. அவர் சமாதானத்தின் தேவன். ஏற்கனவே நான் திருச்சபையில் பிரசங்கித்திருக்கிறேன். சமாதானத்தின் தேவன். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வாக்குவாதத்தில் வருவது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வாக்குத்தத்தத்தில் வருவது.
ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டீர்கள். There is no argument in God's promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திலே வாக்குவாதங்களுக்கு இடமில்லை. தேவன் வாக்குவாதத்தை கொடுத்து நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் அல்லது வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குவாதம் செய்யும்படி நம்மை அழைத்து வருமல்ல, நம்மை சண்டையிடும்படி அழைக்கிறவர் அல்ல, நம்மை போராட வைக்கிறவர் அல்ல. நம்முடைய சொந்த மாம்ச பலத்திலையும் மாம்ச முயற்சிகளையும் நம்மை சுயநலத்தையும் சார்ந்தவர்களாக நம்மை உழைக்க ஓட பிரச்சனை பண்ண வைக்கிறவர்கள் அல்ல. எதனாலே வாக்குவாதம் வருகிறது? சுயநலத்தினால வருகிறது. 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். சுயநலத்தினாலே வாக்குவாதம் வருகிறது. லஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் வேர்ல்ட், இச்சைகளும் உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளினால தான் என்ன வருதுன்னா பிரச்சனைகள் வருகிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவர் வாக்குவாதம் செய்யாத ஒரு தேவன். 1 கூட வாக்குவாதத்துக்கு அங்கு இடமில்லை என்று சொல்லி, சபைகளில் வாக்குவாதங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வழியில உங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கிறதா? வாக்குவாதங்கள் இருக்கிறதா? வாதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய நியாயம் உன்னுடைய நியாயம், என்னுடைய வெளிப்பாடு உன்னுடைய வெளிப்பாடு, எனக்கு சொன்னது உனக்கு சொன்னது, எனக்கு உரிமை உனக்கு உரிமை, எனக்கு அதிகாரம் உனக்கு அதிகாரம், நான் தான் பெருசு நீ தான் பெருசு என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவ திட்டமே இல்லை. ஏனென்றால் தேவ திட்டம் எல்லாம் வாக்கு தத்தத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர வாக்குவாதத்தில் தேவ திட்டங்கள் இருக்கவே இருக்காது. அது பிசாசு செய்வது. ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வந்தான், வாக்குவாதம் வேண்டாம், நீ எப்படி போக விரும்புகிறாய், நான் போய்க்கொள், போறியா போ. என்னை எடுத்து பார்த்தான், சோதோம் கொமோராவுக்கு போகும்படி முடிவு பண்ணினான். ஏனென்றால் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவனுடைய பார்வைக்கு காணப்பட்டது. உடனே அவன் முடிவெடுத்தான், எனக்கு அது ஏதேனா இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண இந்த கானான் தேசம் எனக்கு வெறுப்பா இருக்கிறது, வறட்சியா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, இங்க ட்ரையா இருக்கிறது, இங்க ஒன்றுமே இல்லை, அதனால நான் இங்க இருக்க மாட்டேன். என்னுடைய மந்தைகளுக்கும் எனக்கும் தேவையான செழிப்பு நீரோட்டம், நான் அங்கதான் வாழ முடியும். அந்த சோதோமில் தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த சோதோமில் தான் எனக்கு எதிர்காலம், அந்த கொமோராவில் தான் எனக்கு ஆசீர்வாதம். விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பலவிதமான பாவங்களும் நிறைந்த அந்த இடங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய சத்தியமும் தேவனுடைய வார்த்தையும் கேட்கிற இந்த இடம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. நல்ல வேளை இவன் விட்டு கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு உடனே முடிவெடுத்து அவன் வெளியே கிளம்ப முயற்சி செய்து வெளியே கிளம்பி போனான். பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று என்று பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குவாதத்தினால் நீங்கள் ஒன்றை சாதிக்க நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று சொல்லி இருமாப்பா இருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் வருந்தக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். லோத்தினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அனைத்தையும் அவன் இழந்தான், அனைத்தையும் இழந்தான். ஆபிரகாமை போல பொறுமையாயிருங்கள். தேவன் உங்களுடைய ஆபிரகாமை போல வாக்குத்தத்தத்தில் விசுவாசமாயிருந்து கர்த்தர் சொன்ன தேசத்துல, கர்த்தர் சொன்ன இடத்துல அவர் குடியிருக்கும்படி செய்கிற கர்த்தர். ஆகவே அருமையான கர்த்தருக்குள்ள அதுதான் தேவ பக்தி. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் தேவன் கொடுத்த வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல துன்பங்களுக்கு மத்தியில் நீ வாழ்வதுதான் தேவ பக்தி. போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்வதுதான் தேவ பக்தி. ஏனென்றால் உனக்கு தேவை செழிப்பு, இரண்டாவது தேவ பக்தி தான் உனக்கு முதலாவது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கும் எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையினால் நீ வெளியே வளர்ந்தாயோ, எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையினால் நீ போஷிக்கப்பட்டாயோ, ஆதரிக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல நீ இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். இரண்டாவது காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆபிரகாமின் தேவ பக்திக்கும் லோத்தினுடைய தேவ பக்திக்கும், godliness between Abraham and Lot. லோத்தினுடைய தேவபக்தியும் கர்த்தருடைய நல்ல தேவ மனிதனுடைய தேவபக்தி போலத்தான் காணப்படுகிறது. ஆனால் விளைவு என்ன, முடிவு என்ன நம்ம பார்க்க வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமை போலதான் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் வாக்குவாதம் செய்ய வரவில்லை. இரண்டாவதாக நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்தது? ஐசோலேட்ஸ் himself. அவன் தன்னை பிரித்து கொண்டான்.
தன்னை பிரித்து கொண்டான். ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகும்படி தன்னை அவன் பிரித்து கொண்டான். பிரித்து கொண்டு அவன் என்ன சொன்னான் பாருங்க, நிறைய நேரத்தில் they are like monkey to jump one branch to another branch. குரங்கை போல ஒரு கிளைக்கு ஒரு கிளைக்கு தாவுகிற மனநிலை. அதுதான் பிரிந்து போறவர்கள். பிரிந்து போர்களை கொடுத்து வேதம் என்ன சொல்ற? நீதிமொழிகள் 18:1 நாம் வாசிக்கும் போது, whoever isolates himself seeks his own desire. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்வான். எல்லாம் தனக்கு தெரிஞ்சது போல. பரிசுத்த ஆவி பெறாத பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கர்த்தர் வந்தார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்வார். பரிசுத்த ஆவியை பெறாத உனக்கு எப்படி கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார்? சிந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவியே இல்லை, வெளிப்பாடு எப்படி வரும் உனக்கு? கண்டிப்பா வராது. ஒரு தேவ ஊழியர் தேவ மனிதன் மூலியமாக மட்டும்தான் உனக்கு சொல்லப்படுமே தவிர, வெளிப்பாடு என்பது பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டும்தான். ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்களை நடத்துகிறவர். நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து உணர்த்துகிறவர், சகல சத்தியத்துக்களை நடத்துகிறவர், உணர்த்துகிறவர். ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நாம் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்பாடுகள் மற்ற விஷயங்களை நாம் சொல்லுகிறோம் என்றால் அது நிச்சயம் போய். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக தான் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத உன்னை ஒரு வெளிப்பாடு நடத்தி குழப்பத்தில் ஆழ்த்தி பிரச்சனை வருகிறது. அது சாத்தானுடைய ஒளியின் தூதனுடைய ஆவி. அது நல்ல ஆவி அல்ல. உன்னை வஞ்சிக்கிற ஆவி, உன்னை கெடுக்கிற ஆவி, உன்னை மோசம் போக்குகிற ஆவி, உன்னை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகிற ஆவி, உன் குடும்பத்தை கலைக்கிற ஆவி. இங்கே லோத்துக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது பார்த்தீங்களா? அவனுக்குள்ள ஒரு இச்சை இருந்தது. அந்த பூமியை பார்த்தவுடனே ஒரு இச்சை இருந்தது. அந்த இச்சையில் அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்னவென்றால் அது கர்த்தருடைய தோட்டத்தை போட்டிருந்தது, ஏதேனை போட்டிருந்தது. இங்கிருந்து நாம் போவது நல்லது என்று அவனுடைய உள்ளத்திலே அது பேசினது. உள்ளத்திலே பேசினது. அதனுடைய முடிவு என்ன ஆனது? நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் போன அந்த முடிவு அவனுக்கு எதிராக எல்லா பிரச்சனைகளையும் அவனுக்கு கொண்டு வந்ததாக அது காணப்பட்டது. அவன் மனைவி உப்பு தூணானால், அவருடைய பிள்ளைகள் கெட்டு போனார்கள். ஒரு அசுத்தமான மோவாப் அம்மோன் சந்ததி இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. அவன் துக்கத்தோடு எத்தனை அவமானத்தோடு அவன் சாகிற வரைக்கும் வாழ்ந்திருப்பான் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை தேவனை விட்டு பிரிக்கும்படி உங்களை ஒப்புக்கூடாது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தியாய் நீங்கள் நடக்க வேண்டும். நான் நேரமாக தான் இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவையை சந்தித்து நாம் திருப்தி செய்வார். நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். நமக்கு மீதம் எடுக்க வைத்து சேமிக்க வைப்பார். பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஆஸ்தியும் செழிப்பையும் அவர் நமக்கு தருவார். அவைகளெல்லாம் சம்பாதிப்பதற்குரிய வேகம், ஞானம், புத்தி, அறிவு, ஸ்ட்ரென்த், சௌரியம் இவைகளை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய அந்த பொருளாதார திட்டத்தில் நாம் முதலாவது அறிய வேண்டிய ஒரு காரியம், இவைகளெல்லாம் தேவன் நமக்கு தருவதற்கு முதலாவதாக நாம் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும். அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். முதலாவது அப்போ நம்ம தேவ பக்தியை நாம் வளர வேண்டுமானால், பெருக வேண்டுமானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். என ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனோடு சஞ்சரிக்காமல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு சஞ்சரிக்காமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அவன் தேவனுக்குள்ளே அவனுக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாலே இவன் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டவனையே சுய ஆவினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டவனாய் நடந்து போய் அசுத்தமான மக்களோடு கூட போய் அந்த இடத்துல அவன் கெட்டு போனதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சி நாம் தொடர்ந்து தியானம் பண்ண போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவ பக்தியாய் நடக்க இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு நடக்க உங்களை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். நேரமாக இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். தொடர்ச்சியை நான் மறுபடியும் தியானிக்கலாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, அருமையான உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ப்ராஸ்பரிட்டி ஆண்டவரே, இந்த செழிப்பு ஆண்டவரே நீர் தருகிற ஒரு ஆசீர்வாதம்
ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை, இந்த செழிப்பை நாங்கள் கர்த்தாவே தேவ புக்தியோடு கூட ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளும்படியாக ஆண்டவரே நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ புக்தியினாலே கர்த்தாவே எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்காக நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக தேவனே நீங்கள் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுனால அந்த ஞானம், வேகம், சௌரியம், புத்தி, அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுடைய மீதம் எடுக்கவும் ஆண்டவரே அதில் சேமிப்பு உண்டாயிருக்கவும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தேவை சந்திக்கப்படவும் நாங்கள் திருப்தியாக இருக்கவும் எங்களுடைய கர்த்தாவே சொத்துக்கள் பெருகவும் நாங்கள் செழிப்படைவோம். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் பலவிதமான குழப்பங்களோடு வருங்காலத்தை குறித்த பயங்களோடு கூட தங்கள் மாம்சத்தில் சிந்தித்துக் கொண்டு பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்களோடு குழம்பிக்கொண்டு சத்துரு கொடுக்கிற அநேக திட்டங்களையும் வெளிப்பாடு நம்பிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிலிருந்து நீ மீட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாக்குத்தத்தமான தேசத்திலே ஆண்டவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினால் நடத்தப்பட கிருபைதாரம் சாத்தான் தருகிற வெளிப்பாடிலிருந்தும் சாத்தான் சொல்கிற ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்திலிருந்தும் ஆண்டவரே அவர் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீ காக்க வேண்டும் என்று சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவின் ரட்சிப்பினாக அன்றே தயவாய் எல்லா வஞ்சனையான ஆவிகளுக்கும் வஞ்சனையான கிரிகளுக்கும் வஞ்சிக்கப்பட்ட மனத்திற்கும் நம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திடப்படுத்தும் ஆண்டவரே கவலைகள், பாரங்கள், கண்ணீர் சிந்து கொண்டு தேவபக்தியா நடக்க மனதா இருக்கிறதுனால துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களையும் அன்றைய இம்மைக்காக மறுமைக்காக அன்றைய தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற மக்களையும் அது மாத்திரமல்ல கர்த்தாவே இந்த உலக வாழ்க்கையில கர்த்தாவே அநேக சோதனைகள் தேவபக்தியா நடக்கிறதுனால வருகிறதா இருந்தாலும் அந்த சோதனைகளின் மத்தியில் போராடி கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு ஜெபித்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மக்களையும் இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்களினாலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க கிருபையும் தயவும் பாராட்டி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத சமுத்திரங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையும் தயவும் உடைய மக்களை காக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும், உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் மன்மதிகள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அனுநயிக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷமா அந்த நம் அனைவரோடு ஒழுங்குகிற சகல பரிசுத்தவங்களோடு இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருவதும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு நம்மை மோசம் போக்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அவனும் வசனங்களை பயன்படுத்தக்கூடும். அவனும் குழப்பமான உபதேசங்களை உங்களுக்கு உபதேசிக்கக்கூடும். பரிசுத்த ஆவியானவருடைய பெற்ற தேவ பள்ளிகள் மூலியமாக நல்ல சத்தியங்களை கேட்டு சீரான பாதையில் நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். சில நேரங்களில் என்ன நினைத்தாலும் மனதை மாற்றிக்கொள்ளாத ஒரு மன கடினத்திற்கு நீங்கள் ஒருவேளை சாத்தானாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். பார்வோனை போல கடினமான இருதயத்தோடு செயல்படுகிற மக்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம் ஓடி